அத்தோடு அதிகம் ஒலி இல்லாமல் மனதிற்குள் பூஜைகள் பிரார்த்தனைகள் பண்ணினாலே போதும். இதனால் மனதில் அமைதி தோன்றும், நற்பண்புகள் மேலோங்கும். மார்கழி என்றாலே பீடை பிடித்த மாதம் என்னும் தவறான கருத்தும் மக்களிடையே இருக்கின்றது. உண்மையில் தனுர் மாதம் நம் மனத்தின் அகங்காரம் ஆணவம் குறையும் மாதம். நான் என்ற ஆணவம் குறைந்து நாம் என்ற உணர்வு வளர்கின்றது இந்த மாதத்தில் தான். மேலும் மார்கழி மாதத்தை கர்ம சுத்தி காலம் என்றும் அழைக்கின்றார்கள். இந்த மாதத்தில் செய்த நன்மைகள் பல மடங்கு பலனை தரும், நம் கர்ம வினைகளை போக்கும் என எல்லோரும் நம்புகின்றார்கள். கனடா, ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளில் குளிர்கால நாடுகளில் இருப்பவர்கள் இதனை எவ்வாறு பின்பற்றலாம் என்றால், அதிகாலை குளிர், பனி, நேரமாற்றம் இவையெல்லாம் நம்மை அச்சுறுத்துகின்றனவே. இதனால் கவலை வேண்டாம். இதற்கென்று எளிய வழிகள் என்ன என்று பார்க்கலாம். உங்களது சாதாரண நேரம், ஆங்கிலத்தில் லோக்கல் டைம் என்பதற்கேற்ப சூரியன் உதிப்பதற்கு முன்பு 10 நிமிடம் அமைதியான தியானம் வழிபாடு செய்யலாம். திருப்பாவை பாடி வழிபடும் பொழுது ஒரு பாசுரம் மட்டும் பாடினால் கூட போதும். எத்தனை பாசுரங்கள் பாடி வணங்குகின்றோம் என்பதல்ல முக்கியம், பக்திதான் முக்கியம். காலையிலேயே நல்ல சிந்தனை, ஒரு நல்ல எண்ணம் மனதினுள் உருவாகட்டும். இன்று யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன் என்ற மனதில் ஓர் நல்ல எண்ணமே பெரிய பூஜைக்கு சமனானது. அடுத்து சாதாரண உணவு எடுத்துக்கொள்ளலாம். அதிகம் சாப்பிடாமல் உடலும் மனதும் லேசாக இருக்கச் செய்து மனதிலே இறை தியானத்துடன் அன்றாட வேலைகளை பார்க்கலாம். இறுதியாக தனுர் மாதம் என்பது நல்ல காரியங்களை செய்வதற்கு கூடாதென்று ஒதுக்கி வைக்கும் மாதம் அல்ல, மாறாக ஆன்மீக ஞானத்தை வளர்த்து பக்தி வழியில் சென்று நம் மனதை சுத்தப்படுத்தும் ஓர் புண்ணிய மாதமாகும். நாம் எந்த நாட்டில் இருந்தாலும், எவ்வளவு குளிர் இருந்தாலும், ஒரு நல்ல எண்ணமும் நல்ல பக்தியும் போதுமானது. அடுத்து மற்றொரு வீடியோவிலே மேலும் பல ஆன்மீக தகவல்களை எடுத்து வருகின்றேன். நன்றி, வணக்கம்.